வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோ பதிவில் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்துருப்பீங்க. சிங்கிள் ஃப்ளவர், மல்டிபிள் ஃப்ளவர், அதே மாதிரி பல கலரில் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஃப்ளவர் வந்து பொக்கே ஃப்ளவர். அது என்ன ஃப்ளவர் என்பதை பற்றி இப்போ பக்கத்தில் போய் நம்ம அந்த ஃப்ளவரை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த பிளான்ட்டை பார்க்கும்போது ரெண்டு பெக்யூலாரிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் இது இலைய அமைப்பை பாருங்க. நம்ம என்ன நினைக்கலாம், பெரிய தாமரை பூ மாதிரி அந்த இலை பெருசாக இருக்கும். சில டைம் இந்த லீஃப் வந்து ஒரு ஹார்ட் வடிவத்தில் இருக்கும். நிறைய வெயின்ஸும் இருக்கு. இந்த பிளான்ட் வந்து டியூல் பர்பஸ், இலையின் அழகுக்காக வளர்க்கலாம், பூவின் அழகுக்காக வளர்க்கலாம். ஸோ இதை நான் பொக்கே ஃப்ளவர்னு சொல்றேன். ஸோ இது பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் இருக்கும். இந்த ஃப்ளவருடைய பேர் வந்து கிறிஸ்மஸ் லில்லின்னு சொல்லலாம், இல்லை கேட்வெல் லில்லின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளவருடைய சிறப்பு அம்சம்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பூத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இந்த பூ வந்து வாடாம இருக்கும். கீழே வந்து ஒரு சின்ன பஞ்ச் இருக்கு, நிறைய பூ இல்லை. ஆனால் அந்த மொட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் காமனாக ஒரு பூ தெரியும், சம்பங்கி மாதிரி இருக்கும். இந்த எல்லா மொட்டுக்களும் ஃபுல்லாக பூத்துட்டு இந்த ஃப்ளவர் வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் தான் வாட தொடங்கும். ஆனால் இந்த பூவுடைய இன்னொரு அம்சம் என்னன்னா, இதில் எந்த விதமான மனமும் வராது. இந்த பிளான்ட்டுடைய சிறப்பு அம்சம்னா இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும், அதுக்கப்புறம் பூக்காது. பொதுவாக சம்மர் காலங்களில் இந்த பிளான்ட் இங்கே பூக்கும். இந்த பிளான்ட்டின் சிறப்பு அம்சம்னா இது ஒரு டியூல் பர்பஸ் பிளான்ட். இலையின் அழகுக்காக வளர்க்கலாம், பஞ்ச் ஆஃப் பூவின் அழகுக்காக வளர்க்கலாம். இது ஒரு பார்ஷியல் ஷேட் லவிங் பிளான்ட். டைரக்ட் சன்லைட்ல வைக்கக்கூடாது.